அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம அதிக நேரம் படுத்துக்கினே இருந்தோம்னா, உறங்கல்னால படுத்துக்கினே இருந்தோம்னா நுரையீரல் பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதே போல் அதிக நேரம் நின்றுன்னு இருப்பாங்க. நின்றுனே இருந்தால் கிட்னி சிறுநீரக பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே போல் அதே நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. சேரில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஏஞ்சி ரிலாக்ஸ் ஆகிட்டு வரணும். வராமல் ஒரே இடத்துலனா மண்ணீரல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதிக உடல் உழைப்புனா ரொம்ப நேரம் உழைச்சின்னு இருப்பாங்க. அப்புறம் செய்யலாம்னு செய்துக்கிட்டே இருப்பாங்க. ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை, முக்கியமானது கல்லீரல் தான். கல்லீரல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதிக நேரம் நைட்டில் டிவி பார்க்குறது, செல்லு நோண்டுறது, கண் வீழ்ச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதய சம்மந்தமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. மாரடைப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. சர்க்கரை வியாதிகளுக்குள்ள டைப் 2 சர்க்கரை வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணலான்னா, கல்லீரல் சுத்தமடைய ஒரு டிப்ஸு. ஒரு 1/4 கிலோ சுரக்காய் எடுத்துக்கங்க. தோலை சீவிடுங்க. மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கங்க. ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சாறு, அரை எலுமிச்சம்பழம் சாறு, இது எல்லாத்தையும் 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயித்துல குடிங்க. கல்லீரல் சுத்தமாகும். இல்லை நைட்டு தூங்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க. வாரத்தில் 3 நாள் அதுமாதிரி செய்யணுங்க. கல்லீரல் சுத்தம் அடைஞ்சிடும். அதே போல் கரும்புச்சாறு அடிக்கடி குடிங்க. கல்லீரல் சுத்தமாகிடும். அதே போல் சிறியானங்கை கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயித்துல குடிங்க. கல்லீரல் சுத்தமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம ஆமணக்கு இலை கொழுந்து, அது மிக்சியில் போட்டு அடித்து மோர் கலந்து குடிச்சுனுவாங்க. கல்லீரல் சுத்தமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பீர்க்கங்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துனுவாங்க. கல்லீரல் சுத்தமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பூண்டு முக்கியமான உணவு. கல்லீரல் சுத்தமடையதுக்கு பூண்டு அடிக்கடி சாப்பிடுவாங்க. நுரையீரல் சுத்தமடைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இன்னொரு உறுப்பு முக்கியமானது, நமக்கு உடல் உறுப்பில் ராஜா உறுப்புன்னு சொல்கிறது ஜீரணசக்தி பண்ணுறது நுரையீரல். அது கல்லீரல். அதே போல் நம்ம கழிவை வெளியேற்றுறது சிறுநீரகம், கிட்னி. இந்த கிட்னி சுத்தமடைய சில டிப்ஸுகள் சொல்கிறேன். ஒரு டம்ளர் ஒரு இளநீ வெட்டிங்க. கண் திறந்து கல்கண்டை போட்டு ஊற வச்சு காலையில் வெறும் வயித்துல குடிங்க. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து வெறும் வயித்துல குடிங்க. கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் நம்ம கிட்னி சுத்தமடைகிறதுக்கு நம்ம சுரக்கனுடைய ஓட்டை காய வச்சு பொடியாக்கி சாம்பலாக்கி அதை மோரில் கலந்து குடிச்சிங்கன்னா கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் பீன்ஸு ஒரு 150 எடுத்துக்கங்க. துண்டாக நறுக்கிட்டு விதையை எடுத்துருங்க, நாரை எடுத்துருங்க. 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு மிக்சியில் போட்டு அடித்து காலையில் வெறும் வயித்துல 15 நாளுக்கு ஒரு வாட்டி அதுமாரி குடிங்க. கிட்னி சுத்தமாடியும். அதே போல் டயாலிசிஸ் பண்ணவங்க, கிட்னி செயலிழந்தவங்க கூட சஞ்சீவி இலை, பூ, இது 2யும் நேரில் உலர்த்தி காய வச்சுட்டு தேன் கலந்து காலையில் வெறும் வயித்துல குடிச்சிட்டு வாங்க. கிட்னி செயல்பட ஆரம்பிக்கும். கிட்னி சுத்தமாகிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.